Students, matrices and determinants chapter la 1.1 exercise la second sum பார்க்க போறோம். Find the inverse கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க if it exists of the following. First division பாருங்க, -2 4 1 -3. இப்போ சொல்யூஷன் எழுதிக்கலாமா? கொடுத்திருக்க given வந்து எப்பவுமே first எழுதிக்கோங்க. A which is equal to -2 4 1 -3. இன்வர்ஸ்னாலே ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னது? 1 by determinant A adjoin A. அப்போது அதில் வந்து determinant A தான் முதல்ல கண்டுபிடிக்கணும். ஸோ கொடுத்துருக்க A எழுதிக்கோங்க. -2 4 1 -3. இப்போ பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னதான் ப்ளஸ் ஆயிரும். 2 3s 6 -4. ஏன்னா 1 4 is 4. சென்டரில் மைனஸ் 6 -4 வந்து என்னது 2. இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன எழுதியிருப்போம்? சின்ஸ் ஏ அது வந்து என்னது, அதனால் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். அப்போ ஏ இன்வர்ஸ் வந்து என்னது எக்ஸிட்ஸ். அதான் ஃபார்முலாவை எழுதியிருக்கோம். ஏ இன்வர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1 by determinant A adjoin A. நவ் அட்ஜாயின் ஏ வந்து என்னது, உங்களுக்கு லீடிங் டயகனலில் மாற்றிக்கணும், ஆஃப் டயகனலை வந்து சைனை சேஞ்ச் பண்ணணும். அதே தான் இங்கே எழுதியிருக்கேன். இன்டர்சேஞ்ச் த என்ட்ரிஸ் இன் லீடிங் டயகனல் அண்ட் சேஞ்ச் த சைன் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் த ஆஃப் டயகனல். அதான் இங்கே எழுதியிருக்கு. அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சோமா? அப்போ 2 கிடச்சிதா? அப்போ 1/2 அட்ஜாயின் ஏ என்ன கண்டுபிடிச்சி வச்சோம்? -3 -4 -1 -2. அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். அப்போ ஆன்சர் என்னது? ஏ இன்வர்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 -3 -4 -1 -2. இவ்வளோதான் இந்த சம், இவ்வளோதான் ஆன்சர். எதுவும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.